அந்த ஐபிஎல் நான் நம்பவே மாட்டேன் நான் நம்ப முடிஞ்சு, அதாவது இவங்க தான் அப்படின்னு எப்படி இந்த அடுத்து இந்த ஷெடியூல் விடுவாங்க அது வரைக்கும் நான் அந்த ஐபிஎல் நான் நம்ப மாட்டேன். ஆனால் டாப் 2 கன்ஃபார்ம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிஎஸ்கேவை தவிர்த்து மற்ற 3 டீம்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ கிட்ட போய் நின்று தான் ஆகணும். அண்ட் சிஎஸ்கே போய்ட்டு ஆர்சிபி கிட்ட நின்று தான் ஆகணும். இந்த நாங்கள் டாப் போகிறதோ இல்லை பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக போய் நின்று தான் ஆகணும். 4 டீம் நான் கேகேஆர் ஆர்ஆர் கன்ஃபார்ம் கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ்ஆர்ஹெச் 2 டீம் எனக்கு எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே தான் வருவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ சிஎஸ்கே பொறுத்தளவு பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்கு. அப்படி பேட்டிங் தான் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது தெரிஞ்சிச்சு. கீழே பவுலிங் தான் என்ன பண்ண போகிறாங்கிறது கொஸ்டின். என்னோட ஃபைனலிஸ்ட்டு நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் ஆர் கேகேஆர் ஆடுவாங்களோன்னு எனக்கு கேகேஆர் மேபி ஆடுவாங்க. மேபி அதான் எனக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க 2 பேரும் எனக்கு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா பட் ஆனால் ஒரு 5 மேட்ச் அவரால் அதை தோற்றுருக்காங்க. அவரால் மட்டும் இல்லை அவராலையும் தோற்றுருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அங்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வார், ஃப்ளம்மிங், தென் அங்கே ஆடக்கூடிய 11 பிளேயர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரியும். தோனி எப்போ வரணும், எப்போ ஆடணும், என்ன பண்ணணும், எது டீம் காம்பினேஷன், எது சரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். ஐபிஎல் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எந்த டீம்லாம் பிளே ஆஃப் போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. எனக்குமே ரொம்ப இந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கு. யார் போவா ஷஃபிள் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு டே பை டே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து ஷஃபிள் ஆகிட்டே இருக்கு. ஸோ யார் போவா அப்படிங்கிறத பற்றி நம்ம தீவிரமாக பேசலாம். நம்மளோட கிருக்கானந்தா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. பேசுங்க. யார் பிளே ஆஃப் வருவாங்க சொல்லுங்க. அதான் ஷஃபிள் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆசிலேஷன் எனக்குமே மாறி மாறி போகுது. ஒரு நாளைக்கு சிஎஸ்கே 5வது இடம் போறாங்க, எல்எஸ்டி மேலே வராங்க. நேற்றுக்கு பார்த்தா எல்எஸ்டி கீழே போயிட்டாங்க, சென்னை வந்து மேலே வந்துட்டாங்க. ஆனால் டாப் 2ல இருக்கிற 2 பேர் அப்படியே இருக்காங்க. யார் பிளே ஆஃப் போவா? யார் போவா பிளே ஆஃப்? சொல்லுங்க. யார்? நீங்க ஒரு 4 பேரை சொல்லுங்க. எனக்கு வந்து ஆப்வியஸா வந்து சென்னை போகணும். ஓகே. ஸோ எனக்கு பிடிச்ச யார் போவாங்க? 4 பேர். கேகேஆர் ஆர்ஆர் கன்ஃபார்ம். And then 2 டீம். ஓகே, 2 டீம் கன்ஃபார்ம். And then அடுத்த 2 டீம் யாரும்? சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச். இவங்க 2 பேரும். எஸ்ஆர்ஹெச் அதனால பேட்டிங் லைனப் நல்லா இருக்கு. எவ்வளோ ரன் அடிச்சாலுமே அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் தென் பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. பட் பவுலிங்லேயே ரன் கொடுக்குறாங்க. 277 அடிச்சாலுமே ஒரு 20-30 ரன்ஸ்லாம் வின் பண்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சிஎஸ்கே இப்போ நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. 1-2 மேட்ச் மட்டும் எதிர்பார்க்காத மேட்ச், யாரு கூட ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தோமோ அவங்க கூட எல்லாம் தோத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வரணும். தோனியோட லாஸ்ட் சீசன். ஓகே. ஸோ நல்லா இருக்கு. டாப் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சச்சினை மாத்தினாங்க, அப்புறம் ரஹானவை எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் ரஹானே ஃபார்முக்கு வரல. மிச்சல் இப்ப கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ டீமா கொஞ்சம் நல்லா பிளே பண்றாங்க. அண்ட் தென் அங்க பவுலிங் இஷ்யூஸும் இருக்கு. பார்க்கலாம். ஓகே, 4 டீம். ஓகே, இன்டர்வியூ முடிச்சு வர போகலாம். அவ்வளோதான். இந்த 4 பேர் தான் வருவாங்க. இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப் முடிச்சு. தேங்க்ஸ். போகலாமா? இல்லை, நீங்க தான் சொல்லணும். இல்லை, ஆனால் ஆக்சுவலி இந்த 4 டீம் தான் மனசில் இருக்காங்க. எல்எஸ்ஜி இல்லையா? நம்ம திரும்பி உங்ககிட்ட கேட்கலாம். திரும்ப வந்து எல்எஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு சிஎஸ்கே ஜெயிச்சு எல்எஸ்ஜி தோத்தது தாண்டி பெரிய தோல்வியினால எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி ஒரு பேக் ஃபுட்டில் போகிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஐபிஎல் நான் நம்பவே மாட்டேன். நான் நம்ப முடிஞ்சு, அதாவது இவங்க தான் அப்படின்னு எப்படி இந்த அடுத்து இந்த ஷெடியூல் விடுவாங்க அது வரைக்கும் நான் அந்த ஐபிஎல் நான் நம்ப மாட்டேன். ஆனால் டாப் 2 கன்ஃபார்ம். ஆனால் இன்னும் அந்த கியூங்கிறது போடாமல் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து 16 போட்டாலே 16 பாயிண்ட் வந்து போட்டுருவாங்க. 4 டீம் கன்ஃபார்ம். ஆனால் இன்னமும் இது மேபி ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். கியூ இப்போவே போட்டால் அது 2 பேர் 2 கன்ஃபார்ம் ஆகிடல. ஸோ அதை நம்ம வச்சு கியூங்கிறத இப்போ போடக்கூடாது, போடாமலே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம். இவங்க 4ல் எப்படியா வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன இப்போ ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும் என்னன்னா யார் டாப் 2ல முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இஷ்யூவாகவும் இருக்குது. பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அதிகப்படியான போட்டிகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தென் சிஎஸ்கேவுக்கும் அதிகப்படியான போட்டிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிஎஸ்கேவை தவிர்த்து மற்ற 3 டீம்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ கிட்ட போய் நின்று தான் ஆகணும். அண்ட் சிஎஸ்கே போய்ட்டு ஆர்சிபி கிட்ட நின்று தான் ஆகணும். இந்த நாங்கள் டாப் போகிறதோ இல்லை பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக போய் நின்று தான் ஆகணும். எம்ஐ எப்படி யோசிப்பாங்கன்னா, போகும்பொழுது போகிறோம் அண்ட் இந்த மேட்ச்சில் விக்டரியோட, அதாவது கடைசி ஜெயிச்சோம் அப்படின்னா இதுதான் எம்ஐ பண்ணாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் போகும்பொழுது வெளில போயிட்டோம்,
கடைசியாக ஜெயிச்சுட்டு போகணும் அப்படின்னா அது அடுத்த சீசனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அது மென்டலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறத அப்படி போகணும்னு யோசிப்பாங்க. ஆர்சிபி அதே தான், லாயல் ஃபேன்ஸுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ சிஎஸ்கேவுக்கு இதனால மேபி பிரச்சனைகள் இருக்கலாம். பட் கடைசியாக எம்ஐ ஆர்சிபி இவங்க மேபி இந்த பிளே ஆஃபுக்கு டாப்பில் யார் போவா, யார் 4 பேர் இருப்பாங்கிறது தீர்மானிக்கிறதும் ப்ளஸ் எல்எஸ்ஜியும் இவங்களுக்காக கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 4 டீம் நான் கேகேஆர் ஆர்ஆர் கன்ஃபார்ம் கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ்ஆர்ஹெச் இங்கோ நான் உங்க கூட உட்காந்துட்டு முன்ன சொல்லும் பொழுது எல்லா இடத்துலையும் சொல்லும் பொழுது 5 டீமாக சொல்லிட்டு போனேன். அதில் வந்து சிஎஸ்கே எம்ஐ, அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் சொல்லிட்டு கேகேஆர் இல்லைன்னா ஆர்ஆர் இப்படின்னு சொன்னேன். இப்போ எம்ஐ அவுட்டு இந்த 4 டீம் வந்திருக்காங்க. இப்போ சொல்கிற இந்த 4 டீம் தான் இவங்களோட ஃப்ளோ கரெக்டாகவும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு டீம் 2 டீம் எனக்கு எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே தான் வருவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஆக்சுவலி என்னன்னா எனக்கு சிஎஸ்கே பிரச்சனைனா இப்போ நான் அவங்க தான் பிரச்சனை. ஸோ வெளியே இருக்கிற இந்த மேட்ச் இல்லாமல் இப்போ இவங்களை பற்றி பேசும்போது இந்த டீம் தான் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, இந்த டீம் தான் கடைசி வரைக்கும் ஆட போகிறாங்கிற ஷூரிட்டி நம்மளுக்குங்கிறதாண்டி டீம் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ரஹானே ஒன்றோட நல்லா தான் ஆடிட்டு இருந்தார் 30 ரன்னு. இப்போது இது ஒரு எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நான் ஒரு பார்க்குறேன்னா ஐபிஎல்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 11 பேர் ஆட போகிறாங்க. ஈதர் யாராவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த 13 இல்லை ஒரு 14 2 பேர் உள்ளே இருப்பீங்க வருவீங்க போவீங்க டிபெண்ட் ஆன் கண்டிஷன் ஆன் ஆப்பனன்ஸ். ஸோ இருக்கும். ஆனால் சிஎஸ்கே வந்து டோட்டலாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இம்பாக்ட் சப் இருக்கும்போது தோனி இந்த வேலையை பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து யாராக இருந்தாலும் பெஞ்ச் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போது எதிர்பார்க்காத ஃபார்ம் அவுட்ஸ், எதிர்பார்த்தவங்களோட ஃபார்ம் அவுட்ஸ், எதிர்பார்க்காத இன்ஜுரிஸ், இது சில பேர் அதாவது முஸ்தபிசுர் ரஹ்மான் நேஷனல் டியூட்டிக்காக போயிருக்கிறார். இப்போ வந்து இன்னும் டீம் இன்னும் அமையல. ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா அமையல. இப்போது ரஹானேவை வெளியில் வைப்பாங்களா இல்லை ரஹானேவை இப்படியே எடுத்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரஹானேவை பற்றி நீங்கள் யோசிக்காதங்க, நாங்கள் யோசிச்சுக்கிறோம். நீங்கள் ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஐ திங்க் ரஹானேக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஹானே வந்து ஆடிடுவாருன்னு எனக்கு தோணுதுனாலுமே ரஹானேயோட ஒரு ஃபெயிலியர் டோர்னமெண்ட்டாவோ இது அமைஞ்சிடவும் கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ரஹானே நல்லா பண்ணிட்டாரு, அங்கே சாவ்லா நல்லா பண்ணிட்டாரு. இந்த வருஷம் இவங்க 2 பேரும் சரியாக பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிறது பிரச்சனை. எம்ஐ அதை ஃபேஸ் பண்ணிட்டாங்க, இவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பேசாமல் ரச்சின் ரவீந்திராவை ஆட வச்சுட்டு ஸோ பின்னாடி ஒரு டேரல் மிச்சல் மேபி உங்களுக்கு தேவையில்லை, ரச்சின் ரவீந்திரா ரஹானே வச்சுட்டு இப்படி கூட போயிருந்துருக்கலாம். ஒன்று கரெக்டாக அமைஞ்சிச்சு. இந்த 200 எல்எஸ்ஜி அடித்து தோத்தாலும் திரும்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 திரும்ப அடித்தாங்க, ஜெயிச்சாங்க. அங்கேயே அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க வந்து ஒரு பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒன்று மாற்றினாங்க, பேட்டிங் லைனை பார்த்தாங்க. இப்போ திரும்பி கரெக்டாக பேட்டிங் லைனை ஸோ ரஹானே ஃபெயிலியர் ஆனாலும் திரும்ப அந்த ஒரு நல்ல பேட்டிங் லைனப் அதை கொண்டு வரும்போது ஜெயிச்சு கொடுக்குதில்ல. ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்கு அப்படி பேட்டிங் தான் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது தெரிஞ்சிச்சு. பேட்டிங் லைனப் இதுக்கப்புறம் மாற்ற வேணாம். ரஹானே ஃபெயிலியர்னா ஜடேஜா நல்லா ஆடுறாரு, டேரல் மிச்சல் ஓரளவு டீசெண்டாக பண்ணுறாரு. ஸோ டீமுக்கு ஒரு ஸ்கோர் அவர் கொடுக்குறாரு. அது ருட்ராஜ் கேட்காவது நல்லா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் தோனி ஆப்வியஸ்லி ஒரு ஃபினிஷர், தென் நல்லா ஆடிட்டாருன்னா ஓகே. ஸோ எனக்கு இந்த பேட்டிங் நல்லா ஓரளவு டீசெண்டாக பண்ணி கொடுக்குறாங்க. எப்படியும் 200 அடிச்சிருவாங்க. கீழே பவுலிங் தான் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது கொஸ்டின். இன்கேஸ் அது ஃபாஸ்ட் பவுலிங்கான கண்டிஷனாக இருந்தால் துஷர் தேஷ்பாண்டே ரெட் சாயிலாக இருந்தால் அவர் துஷர் தேஷ்பாண்டே ஒரு மாதிரி ஸ்விங் பண்ணுறாரு. தீபக் சகர் இல்லை, எனக்கு வந்து தீபக் சகர் 10 ரன் இல்லை. சிம்ரஜித் சிங் ஒரு மேட்ச் போட்டதை வச்சு நான் கண்டிப்பாக நான் வந்து அவர் அரிவ்டு அவரோட ரோர்னு சொல்லி நான் க்ளோரிஃபை பண்ணவே மாட்டேன். நான் கண்டிப்பாக எனக்கு இப்பயும் டொமஸ்டிக் பால் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்குது. சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் போக பார்க்கலாம். ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜாக அமையலாம். இது எந்த டீமுக்கோங்கிறத தாண்டி இவங்க தான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த 4ல் வர இல்லை 3ல் வரக்கூடிய ஒரு டீம். ஸோ அப்படின்னா அந்த 3 and 4 பார்க்கும்போது பிளே ஆஃபில் கொஞ்சம் ஒரு வீக்கஸ்ட் டீமாக இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக அமையலாம். அந்த பக்கத்துலேருந்து ஜாஸ் பட்லர் ஆர்ஆரில் போயிடுவார், இந்த பக்கம் சால்ட்டு போயிடுவார். ஸோ கண்டிப்பாக மேலே அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் தானே பெரிய பிரச்சனை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு அட்வான்டேஜ் அமையும் அண்ட் மேபி சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் அமையும். நான் என்ன யோசிக்கிறேன்னா சிஎஸ்கே ஃபைனல்ஸ்ட்டாக கண்டிப்பாக இருப்பாங்க, அது சந்தேகமே கிடையாது. இவ்வளோ சொல்லிட்டு ஏன் அது கடைசி அப்படிங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சிஎஸ்கே ஃபைனல்ஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா எப்படி வெளியில் போகிறது வாய்ப்பில்லை. எப்படியும் பிளே ஆஃப்ல வந்துட்டாங்கன்னா எலிமினேட்டர் இங்கே வந்து தான் ஆடி ஆகும். ஸோ சேப்பாக்கில் ஆடிடுவாங்க. ஸோ சேப்பாக்லேயும் நம்ம தோத்துருக்கோமே. தோத்துருக்குறோம். எனக்கு சேப்பாக்கில் நம்பிக்கை இருக்குது. சேப்பாக் எப்பயுமே நீங்கள் என்னோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சேப்பாக்கில் மேட்ச் நடந்ததுன்னா சிஎஸ்கேக்கு அதிக பர்சன்டேஜ் தருவேன்.
அது காரணம் என்னன்னா அது ஹோம் அட்வான்டேஜ் கிடையாது, அங்கே சரியாக ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. சேப்பாக்கில் வந்து எல்எஸ்ஜி கூட 200 ரன் அடித்து தோத்துருக்காங்க. இன்னொன்று இங்கே பேட்டிங் லைனப் மாற்றினதுனால பஞ்சாப் கிங்ஸில் தோத்துருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு பஞ்சாப் கிங்ஸில் பேட்டிங் லைனப் மாற்றாமல் அதே பேட்டிங் லைனப்பில் ஆடி தோக்கும் பட்சத்தில் நான் ஒத்துப்பேன். ஓகேங்க, நீங்கள் சொன்னது கரெக்டாக நான் ஒத்துப்பேன். பட் நான் இப்போவும் சிஎஸ்கேவை சேப்பாக்கில் நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். பட் அவங்க தோக்கடிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழியோடு வந்தாங்கன்னா ஓகே. பட் சேப்பாக்கில் திரும்பி இந்த டீம் தோக்கடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும்பொழுது அப்போ அந்த மேட்ச்சில் என்ன பண்ணாங்க, அதை பண்ணாமல் இப்போ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபைனலிஸ்ட்டாக சேப்பாக்கில் இருப்பாங்க. என்னோட ஃபைனலிஸ்ட்டு நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ்ஆர்எச் கேகேஆர் ஆடுவாங்களோன்னு எனக்கு கேகேஆர் மேபி ஆடுவாங்கன்னு எனக்கு மேபி அதான் எனக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க 2 பேரும் எனக்கு ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது பர்டிகுலராக. எதனால ஆர்ஆர் வந்து உங்களுக்கு தோணலை? ஆனால் எனக்கு ஒரு அண்டர் டாக் யாருமே யாராவது திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தவங்க வந்து நின்றுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால் கேகேஆர் வந்து நிற்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 200 அடிக்கிறாங்க, 200 அவங்க அடிக்கிறாங்க, 200 அடித்து தோக்குறாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் மெச்சூர்டாக ஒரு மாதிரி ஹர்ஷித் ரானோட பவுலிங்கோ, வைவாரோட பவுலிங்கோ, வருண் சக்கரவர்த்தி மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதோ, நரேனோட பவுலிங்கோ, எனக்கு பவுலிங் நல்லா, ரசில் பவுலிங் நல்லா போடுறேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரசில் நல்லா பவுலிங் கவனிச்சாங்க. ஸ்டார்க் திடீர்னு ஒரு மாதிரி நல்லா போடுறாரு, திடீர்னு பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படிங்கும்பொழுது எனக்கு கேகேஆர் மேபி எனக்கு தோணுது. பட் எஸ்ஆர்எச் வர்றதோட கேகேஆர் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா டஃப் கொடுப்பாங்களோ அப்படின்னு. ஃபைனலில் கேகேஆர் எந்த டீம் அந்த பக்கம் நின்னாலும் கேகேஆர் ஒரு வேலை வந்துட்டாங்கன்னா மேபி கேகேஆர் மேபி டஃப் கொடுப்பாங்களோன்னு தோணுது. சூழ்நிலையெல்லாம் கிடையாது. பட் என்னோட தாட் நான் சொல்கிறேன். எனக்கு கேகேஆர் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி தெரியுறாங்க மேலே சால்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் ஒரு பக்கம், வெங்கடேஷ் கன்சிஸ்டண்டாக பண்ணுறாரு, ரகுவன்ஷோட அந்த 23 ரன்ஸ் 15 பால்ஸ் அது தேவை, அங்கே ஒருத்தவங்க அப்படி ஆடுறது ஒருத்தவங்க தேவை. தென் கீழே வந்து ரின்கு சிங் இன்னும் சரியாக ஆடலை, ரசில் பேட்டிங்கை சரியாக பண்ணலை, ரமன்தீப் சிங் பண்ணுறாரு. அது மாதிரி ஸ்ரேயா ஐயரும் டீசெண்டாக ஒரு 25 ரன்ஸ் ஓரளவுக்கு அடிச்சு கொடுக்குறாரு. ஸோ இந்த பக்கம் ரமன்தீப் சிங் கரெக்டாக பாருங்களேன், சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு மாதிரி அழகாக அப்படியே மேகி ரெடி பண்ணிட்டு வந்துருந்தாங்க கேகேஆர். டக்குன்னு சாப்பாடு தயார் அப்படின்னு கரெக்டாக மும்பை இந்தியன்ஸ் பிடுங்கிற மாதிரி ரமன்தீப் சிங் அழகாக அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வந்து டக்குன்னு ஸ்கையை பிடுங்கிற மாதிரி அவங்க பிடிங்கிட்டாங்க கேகேஆர். ரமன்தீப் சிங் வந்து எல்லா மேட்ச்லையும் அது இம்பாக்ட் அவர் கொடுத்துட்டு இருக்காரு, பார்க்குறீங்க. ஸோ எனக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் அதான் ஒரு 7 பேரில் ஒரு 4 பேர் 3 பேர் நல்லா ஆடினாலே, ஒரு 2 பேர் T20 கேம், ஒரு ஆங்கர் நிற்கணும். ஸோ அதுவே உங்களுக்கு போன மேட்ச்சில் அதிசயமாக 224 வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அது அதிசயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இத்தனை பேர் இடையில ஃபெயிலியர் ஆகியும் ஸோ இவங்க பண்ணுறாங்க. ரின்கு சிங் ஒரு ஃபெயிலியர் பார்க்குறேன். ரசில் எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு ரசில் மீனியெல்லாம் கிடையாது கன்சிஸ்டண்டாக. அப்படின்னு பார்த்தா சிம்ரஜித் சிங் நான் ஒரு பெஸ்ட் பவுலராக சொல்லுவேன். ஸோ இவங்க பவுலிங் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கரெக்டாக பேலன்ஸ்டாக அமைதிங்கிறதுனால மேபி ஃபைனலிஸ்ட்டாக இவங்க வரும்பொழுது ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, பட் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குமோ எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க, ஹர்திக் வந்து ஒவ்வொரு மேட்ச்சும் ஜெயிக்கும் போதும் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா தோத்துக்கிட்டே தான் வந்தாங்க. ரொம்ப ஃபீல் அது அவரு தான் ரீசன். ஃபீலிங், சிம்பத்தி, எமோஷனல் அதை கட் பண்ணிட்டு ஸ்கில் வைஸ்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எத்தனை மேட்ச் தோத்துருப்பாங்க, 7-8 மேட்ச் தோத்துருப்பாங்களா. அது 4 மேட்ச் ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் தான் ரீசன். நான் பவுலரை நான் போய் பவுலர்ஸை பிளேம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல்ல ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா, யாராவது ஒருத்தவங்க மீன்ஸ் பும்ரா நல்லா பண்ணுறாரு, சிலர் நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அக்யூரேட்டாக யார்கர் அடிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. டன். பட் நான் பேட்டரா நான் ஹர்திக் பாண்டியா சொல்லும்போது ஹர்திக் பாண்டியா 5 மேட்சாவது முடிச்சு கொடுத்துருக்கலாம். 5 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துகிட்டு போகிற மேட்ச் ஒரு 2-3 மேட்ச்சு, பட் முடிச்சு குடிக்கக்கூடிய 2-3 மேட்ச். அப்படிங்கும்பொழுது நான் திட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் தோக்கிறதுக்கான ரீசன் ஹர்திக் பாண்டியா தான். ஒரு மேட்ச் அகமதாபாத்தில் ஜிடியில் திரும்பி எஸ்ஆர்எச் கூட நான் சொல்லுவேன், எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்டாக அவங்க நல்லா போட்டாங்க. பட் அதை தாண்டி இவர் முடிச்சு கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா ஆர்ஆர் கூட அன்றைக்கி ஸ்கோர் விழும்பொழுது நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்க, பட் அன்றைக்கி முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ கேம்ஸ் இருக்குது. ஒரு கடைசியாக கேகேஆர் கூடவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்னா ஒரு டக் அவுட் லீடிங் எட்ஜ் ஆச்சுங்க. பட் அங்கே வந்து அது என்ன ஷாட்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அது ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச்சு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னா நான் ரன்ஸ் பார்க்கல, ஹர்திக் பாண்டியா ஓகேங்களா. தென் அங்கே ஹர்திக் பாண்டியா முடிச்சு கொடுக்க மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஒரு 5 மேட்ச் அவரால் தான் தோற்றுருக்குறாங்க. அவரால் மட்டும் இல்லை, அவராலையும் தோற்றுருக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும். மும்பையில் இவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் மும்பையும் ஃபெயிலியர், இவர் கேப்டன்லேருந்து குஜராத்லேருந்து வெளில வந்ததுனால குஜராத்தும் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது. இது உண்மையா?
நான் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆஸ் எ பேட்டரா அவர் ஒரு பேட்டரா முடிச்சு குடுக்காதனால மும்பை தோல்வி நெறையக்கு பார்த்தாங்க. கேப்டன்சியோ எனக்கு பவுலிங்கோ கூட ஐ திங்க் எனக்கு வந்து ஓகே பிரச்சனை கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுங்க. இங்க பேசுற எல்லாரும் பும்ரா, மலிங்கா, ட்ரெண்ட் போல்ட் இருக்கும்போது எத்தனை ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காங்கன்னு எடுத்து குடுத்துட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அவர் கேப்டன்சில சில நெறைய எரர் பண்றாரு. அன்னைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா விட்டுருந்தா மேபி கேகேஆர் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கலாம், சுலபமாக முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ கேப்டன்சி அடுத்தபடியாக நான் வைப்பேன். ஜிடி பொறுத்த வரைக்கும் அவர் இவரோட இழப்பு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஐக்கு இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம், பட் பண்ணாம போயிட்டேன். இப்போ ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 13 ஓவர்லேயே டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக தான் அவங்க ஃபார்முக்கு வராங்க. என்ன காரணம்? அது லாங் டோர்னமெண்ட்டில் வந்து சில பேருக்கு டைம் எடுக்கும், சில பேர் ஃபார்ம் அவுட் இருக்கும், செம்மையாக ஃபார்ம் அவுட் ஆகலாம். ஒரு சீசனில் ஆர்ஆரில் வந்து ஜாஸ் பட்லர் 1000 அடிச்சிருவாரு, கோலியோட ரெக்கார்டு முறியடிச்சிருவாருங்கும்போது அந்த லாங் டோர்னமெண்ட்டு சில அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மாதம், செகண்ட் அடுத்த ஒரு மாதம்னு இருக்குது. ஸோ பிக்சர்ஸ் வேரி ஆகலாம், பிளேயர்ஸ்க்கு டயர்ட் ஆகலாம், மைண்ட் செட் மேபி மாறலாம், நிறையக்கு என்ன தப்பு பண்ணுறோங்கிறத கண்டுபிடிக்கலாம். சில பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மேபி அது ஒன்று அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அவங்க லைனப்பாக அவங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. ஒரு வில் ஜாக்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க, அமைஞ்சிருக்கு. ஸ்மப்னில் அவங்க ஸ்பின்னரே இது வரைக்கும் சரியாக இல்லாமல் இருந்தாங்க, இப்போ ஸ்மப்னில் அவங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்கிறதுனால நடக்குது. தென் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதனால ஜெயிக்கிறாங்க. பிளே ஆஃப் போகிறதுக்கு மித்த டீமுக்கு வந்து இவங்க த்ரெட்டனாக இருப்பாங்க. இவங்களும் எம்ஐயும் ஜிடி இவங்க 3 டீமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்னிங் தாண்டி இந்த காலாவாரி விடுவாங்கன்னு சொன்னாங்க. நண்டு கதை கேட்டீங்க அப்படி சொன்னாங்க. ஐ திங்க் இவங்களுக்கு அது 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 இருக்குது. இதுக்கு முன்னாடி கேகேஆர் எம்ஐ யாரோ பண்ணாங்க, 14 இருக்கும். அதெல்லாம் பழைய மேட்ச் நினைக்கிறேன், அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம். பட் எல்லா சீசன்லையும் இப்படி ஒரு டீம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மேபி ஆர்சிபி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான டைம் எங்களை ஆக்ஷன் டேபிளில் பண்ணீங்க. எந்த டீம் ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படி கேட்டால் இதுக்கப்புறம் இப்போ சிஎஸ்கேவுக்கு ஆர்சிபி கூட ஆடணுங்கிறது ஒன்று இருக்குது. ஐ திங்க் மற்ற டீம்னு ஷெடியூல் எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை, பார்த்தா தெரியும். பட் ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இருக்குதா, சிஎஸ்கே வந்து இவங்க முன்னாடி தான் கண்டிப்பாக எனக்கு இப்போ ஏன்னா ஆர்ஆர் கூட ஜிடி கூட இருக்குது. பட் ஜிடி கூட ஜெயிச்சுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆர்ஆர் கூட இங்கே சேப்பாக விளாடும்போது அது கொஸ்டின் தான், 50-50. இல்லை ஆர்சிபி கூட போகும்போது கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க. ஆர்ஆர் கூட சென்னையில் நடக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் நடக்கும்போது நான் சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்னா அந்த கிரவுண்டை வச்சு அவங்களுக்கு கிரவுண்டோட அந்த இது தெரியும். ஸோ அதனால ஏன் 50 கொடுக்குறீங்க? ஏன்னா ஆர்ஆரும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறத ஒரு ரீசன் தான். ஸோ அவங்களுக்கு இன்னும் அஸ்வின் விக்கெட்லெஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கிற சகலும் கொஞ்சம் மாதிரி எக்ஸ்பான்சிவாக போயிட்டு இருக்கிறாரு. ஸோ டிபெண்ட் ஆன் ஃபாஸ்ட் பால், அவங்க ஃபாஸ்ட் பால்ஸை கொஞ்சம் நம்பி இருக்கிறாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இன்னும் எனக்கு அந்த ஜெய்ஸ்வால் தாண்டி அடுத்த ஜாஸ்பால் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக தான் இருக்கிறாரு. ரியன் பராக் இப்போ துருஜிரல் ஒரு மாதிரி நல்லா விளையாடுறாங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து உட்காரலையோன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் மேட்ச் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அடிச்சாங்க, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இன்னும் அவங்க கிட்ட ஒரு இன்கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டு இருக்கிறாங்களோ. தென் பவுலிங்லேயும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னர்ஸ், ஸோ ஒரு மாதிரி அஸ்வின் சஹல் ஒரு பக்கம் எக்ஸ்பான்சிவாக, தென் ஒருத்தவங்க விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுனால மேபி இருக்கு, எனக்கு அப்படி தோணுது. சிஎஸ்கேல இப்போ தூபே எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக 2 மேட்ச் கோல்டன் டக் ஆகிறாரு. நல்லா ஃபார்மில் வந்தார். T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த இதில் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே கோல்டன் டக்கு. அவருக்கு அகேன்ஸ்டாக ஸ்பின்னர்ஸ் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. பஞ்சாப் வந்து தைரியமாக ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சிது அவங்களுக்கு. இப்போ T20 ஆரம்பிக்கிறதுனால அவரோட இந்த ஃபார்ம் அவுட்டுங்கிறது கொஞ்சம் ட்ராபேக் ஆகும். என்னன்னா ஸோ T20 பொறுத்த வரைக்கும் முன்னே போகணும், இல்லைன்னா பின்னாடி வரணும். ஸோ அதை பண்ணுறாங்க, அதுக்கான ரிசல்ட் கிடைக்குது. சில நேரத்தில் சில டீம் அவங்க முன்னாடி கொண்டு வராங்க, அதுக்கான ரிசல்ட் நிறைய ரன் அடிக்கவும் செய்கிறாரு. ஸோ இன்னைக்கு டக்குனால அன்னைக்கு சாய் கிஷோர் 2 6 அடிச்சதுனால அப்படின்னு பார்த்தா பவுலர் சைடு பாருங்க, சாய் கிஷோர் அடிச்சிட்டாரு, ஸோ வர ஸ்பின்னர்ஸ் அடிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். திடீர்னு டக்கு வரலாம், அடுத்த மேட்ச்சில் ஒரு 2 ஹேட்ரிக் 6 வரலாம், இல்லை அடுத்த மேட்ச்சில் ஒரு 100 கூட வரலாம். இதெல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல். இது அனௌன்ஸ்மெண்ட்னாலையா இல்லை போனாத்தில் டக் ஆனதுலாம் இந்த மேட்ச்சில் டக் ஆனதுனாலே நான் பார்க்கல. இது ஒரு பார்ட் அண்ட் பார்சல். ஓகே, இங்கே டக்காக இருக்கிறேன், அடுத்த மேட்ச்சில் டக்காக இருக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்த மேட்ச்சில் டக் ஆனாலும் நான் அவரோட ஃபார்ம் பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ ஆடுறது இங்கே அவருக்கு தெரியும் நம்ம எங்கே ஒர்க் பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பால் நம்ம அடிக்கணுமா வேணாமாங்கிறலாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு இது பெருசாக பிரச்சனையாகவே தெரியல. கம்பேக் கொடுத்துருவாரு. எந்த ஒரு கிரிக்கெட்டருக்கும் இது பார்ட் அண்ட் பார்சல் தானே. அன்னைக்கு சாய் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் 2 6 அடிச்சாரு. ஸோ அதானே கிரிக்கெட்டு. ஸோ 2 6 அடிச்சதுக்கப்புறம் விக்கெட் விடுது, அதுதானே கிரிக்கெட்டு. ஸோ திரும்ப அதுக்கப்புறம் மேட்ச்சே சாய் கிஷோர் ஆடவே இல்லை. திரும்ப ஆனால் அடுத்து வந்து ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு
வாங்க ஆடல. ஸோ அதானே கிரிக்கெட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸாக அடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அது பார்க்கும்போது பிரச்சனை இருக்கும். திரும்பி 2 டக் ஆகும்போது அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. இவ்வளோ ஒரு 8 மேட்ச் அடிச்சிட்டாரு, பட் 2 டக்கு, இது பெரிய விஷயமே கிடையாது. இந்த 2 டக்கு ஒன்று மேலே வந்திருக்கணும், இல்லை கீழே வந்திருக்கணும், இல்லை இடையில வந்திருக்கணும், இல்லை வராமலே வந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் தான். ஹர்பஜன் சிங் சொல்லியிருந்தாரு தோனியோட நேத்திக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து அந்த ஆர்டர்ல நீங்க ஏன் இறங்கினீங்க, அதுக்கு நீங்க இறங்காமலே இருந்திருக்கலாம், நீங்க எப்போதும் இறங்குற உங்க ஆர்டர்லயே நீங்க இறங்கிருக்க வேண்டிய தானே, நீங்க எப்போதும் 7th டவுன் அந்த மாதிரி தானே வருவீங்க, நேத்திக்கு அவ்வளோ டவுன்ல வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து? அங்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாத், ஃப்ளம்மிங், தென் அங்கே ஆடக்கூடிய 11 பிளேயர்ஸ், மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் தோனி எப்போ வரணும், எப்போ ஆடணும், என்ன பண்ணணும், எது டீம் காம்பினேஷன், எது சரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நானும் அது படிக்கும்போது நடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே அது தோணுச்சு. பட் தெரியும், அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்போ இறக்கணும், எப்போ வரணும், எப்போ போகணுங்கிறது. ஆனால் ஹர்ஷல் பட்டேல் போட்டது நல்ல சூப்பரான ஒரு பால் தான், செம்மையான ஒரு பால் தான், ஃபாஸ்ட் பாலுக்கு அது அசிஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நினச்சேன் மேபி அந்த விக்கெட்டுக்காக சொன்னாரா இல்லை பொதுவாகவே சொல்கிறா, இது ஃபேன்ஸ் வேணால் சொல்லலாம். 2 விதமாக இருக்குது. தோனி 9வது இடத்துக்கு வராமல் முன்னாடியே வரலாமே, இது 2 விதமாக இருக்குது. ஹர்பஜன் சிங் கிரிட்டிசைஸ் பண்ணது ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கேட்பாங்க பார்த்துறீங்களா, தலை நீ ஏன் 19வது ஓவர் வர, 14வது ஓவரே வாங்க, நீங்கள் சொல்ல 14 வர, அது இருக்குது. பட் இங்கே ஃபேன்ஸ் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது நான் சொல்லுவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதாவது ஒரு மேட்ச், இப்போ இன்னும் 3 மேட்ச் இருக்கா, இந்த 3 மேட்ச்சில் 16வது ஓவரே இறங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும், அது இருக்குது. ஆனால் ஷர்துல் தாக்கூர் வந்து 2 6 அடிக்க தானே செஞ்சார். ஸோ ஒரு என்ன சொல்கிறது இத்தனை நாள், ஸோ மேபி இப்படி இருக்கலாம்ல ஈஸ்வர், இது ஒரு ஹர்பஜன் சிங் இதை ஏன் யோசிக்காம போடுறாருன்னு எனக்கு தெரியல ஈஸ்வர். ஏன்னா ஹர்பஜன் சிங்கும் அந்த மாதிரி பொசிஷனில் வந்து 50 ரன்லாம் அடிச்சிருக்கிறாருல ஈஸ்வர், இந்த ஐபிஎல்லில் ஒரு 20-30 ரன்லாம் அடிச்சிருக்கிறாருல ஈஸ்வர். ஷர்துல் தாக்கரே எனக்கு ஃபைனல் ஆட போகிறார், இதுக்கப்புறம் நிறைய மேட்ச் அவர் தான் ஆட போகிறாரு. ஏன் ரஞ்சி ட்ரோஃபியில் இப்போ தான் ஒரு 100 தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சார், இல்லாட்டி அவர் பேட்டர்னு தெரியும்ல அவருக்கு. ஸோ என் டீமில் வந்து எல்லாரும் பேட்டிங் பண்ணுவாங்கிறத நம்ம வந்து காமிக்கணும். எல்லாருக்கும் ஒரு மேபி பேட்டிங் ப்ராக்டிஸ் கிடையாது, மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டிங்கில் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்ல. ஸோ போங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தோனி நான் கிடையாது, நான் இன்னைக்கு இப்போ அவுட் ஆகிட்டேன், நீங்கள் ஷர்துல் தாக்கூர் நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மேபி இதெல்லாம் ஹர்பஜன் சிங் யோசிச்சிருப்பாரு, தெரிஞ்சதான் சொல்லியிருப்பாரு, ஏதாவது இந்த 2-3 பேர் நம்மளை பற்றி இப்படி பேசுவாங்களோங்கிறது கூட சொன்னதாக கூட இருக்கலாம். அது என்னோட பதில் இதுதான். கேகேஆரும் சென்னையும் ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு சொன்னீங்க, இந்த ஃபைனல்ஸ் எப்படி இருக்கும், யாரு வின் பண்றதுக்கான பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, யாரு ஜெயிப்பாங்க, செமிஃபைனலுக்கு அப்புறம் பேசுவோம் அந்த விஷயத்துல, இல்ல யாரு ஜெயிப்பாங்க, செமிஃபைனலுக்கு அப்புறம் பேசுவாங்க சீரியஸா இந்த அதான் இல்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நான் கேட்கல, யாருக்கான வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, இது கேள்வி இப்படி மாத்தி கேட்டா நான் சொல்ல மாட்டேன். பட் செமிஃபைனலுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுவோம், இந்த லீக் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுவோம், ஓகேங்களா. அதுக்கான பெர்சன்டேஜ் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றேன் நான். அது நான் இவங்க தான் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்ல, அது வேற, அது வந்து உங்களோட உறுதித்தன்மையை சொல்றது, இது வந்து இவங்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் அதுவும் உறுதித்தன்மை தான் ஸ்ரீஸ்வர் சொல்லுது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல வின்னிங் பெர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபைனல். அதான் சொல்றேங்க, பிளே ஆஃப்ஸ் எல்லாம் எந்தெந்த டீம்ல உறுதியாகட்டும் கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன், நீங்க சொன்ன மாதிரி சென்னையும் கேகேஆரும் ஃபைனல்ஸ் வராங்களா, கேகேஆர் வராங்களா, வந்தா அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்ல கிரிக்கெட்டா தான் இருக்கும், நல்லதா தான் இருக்கும். ஆமா சீரியஸா, எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் ஐபிஎலுக்கு நாங்கள் தான் அது ஐபிஎல் வந்து இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணும்போது அம்பாசிடர் இவங்க தான் 287 277 அடிச்சிருந்தாங்க, அப்புறம் 257 அடிச்சிருந்தாங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க அம்பாசிடர் இருக்கேன். இப்போ இந்த பக்கம் இவங்க ஒருத்தவங்க வந்து இந்த பக்கம் இவங்க ஒருத்தவங்க 262 அடிக்கிறாங்க, இந்த 2 பேருமே வரதும் யார் வேணாலும் வரலாங்க. பார்ப்போம், நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஃபைனல்ஸ் வரா, யார் ஜெயிக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.